ஹாய் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டா சப்பாத்தி சைட் டிஷ் வெள்ளை பட்டாணி குருமா எப்படி செய்கிறதா பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வெள்ளை மூக்கொல்லையை நம்ம நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு ஒரு 5 to 6 விசில் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய ஸ்பூனு 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பாருங்க, பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் பாக்கெட் விற்பாங்க இல்லையா, அதையும் நம்ம பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் நேரம் பொரியட்டும். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா ஒரு கிண்டிக்கோங்க. கொஞ்சம் ஒயிட் கலர் இல்லை ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டிலே அரைச்சது ஆட் பண்ணதான் ஓகே, கடையில் வாங்கினாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது 4மே பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. அப்புறமா இது நல்லா இதுவானதுக்கப்புறம் இது கூட வெள்ளை மூக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிண்டிடுங்க. அதுக்கப்புறம் மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா அண்ட் வெறும் மிளகாத்தூள் சொல்லுவாங்க, ரெட் கலர் இருக்கும்ல, அந்த 3 இந்த 3 மசாலா தான். அண்ட் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது வரைக்கும் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதித்த உடனே தேங்காய் அரைச்சி ஊற்றிடுங்க. தேங்காயில் சோம்பு போட்டு அரைங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிண்டுங்க. நல்லா கொதிக்கட்டும். அது தேங்காய் குழம்புல நல்லா மர்ஜ் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம ஒன்று பண்ண போகிறோம். என்னென்னா, ஒரு கிளாஸில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இருக்குதுங்களா, கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணும், ஒரு அரை டம்ளர் தண்ணி, அரை டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல். அதை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொதிக்கிற குழம்புல ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டினீங்க அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா திக்காகவும் இருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். இதுவும் சேர்ந்து அவ்வளோதாங்க, சுட சுட வெள்ளை மூக்கடலை குருமா ரெடி. இப்போ இது நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி கூடமே வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய்.